வீட்டில் என்ன இருக்கும் பாருங்க, பார்க்கும் போது இப்படி ரொம்ப கஷ்டமா இப்போ இருக்கு. என்னக்கா செய்யணும்? அரசுக்கு என்னக்கா கோரிக்கை வைக்கிறீங்க? அரசுக்கு வந்து அவங்க வீட்டுக்காரரா அந்த தேடி கொடுக்கணும். இன்னொன்று அவங்களுக்கு நிவாரண நிதி கொடுக்கணும். பாவம் அவங்களோட வாழ்வாதாரமே ஒன்றுமே இல்லை. வீட்டுக்காரரை வச்சு தான் அவங்க வந்து வாழ்ந்தாங்க. இப்போ அதுவுமே இல்லை. 2 பிள்ளைய வேற இருக்குது. 3 பிள்ளை இருக்குது. ஒன்று கூட நம்ம 10 நாளும் அழுதுகிட்டே இருக்கு. அவங்களுக்கு வந்து மழை வந்து தமிழக வெற்றிக்கழக சார்பாக இருந்து நாங்கள் வந்தோம். எல்லாரும் நிப்பாட்டுங்க. அம்மாவோட வீட்டுக்காரங்க கடலில் விழுந்து இன்னையோட 10 நாள் ஆச்சு. நாங்கள் இடையில போய் இந்த அம்மா போய் பார்த்தோம். விழுந்து ஒரு 4 நாள்லேயே அதோட ஆறுதல் சொல்லிட்டு எல்லாம் நிதிகளை கொடுத்துட்டு கேட்டுட்டு இருந்தோம். அம்மா என்னம்மா செய்வாங்க, அரசாங்கம் ஏதாவது வந்தாங்களா, யாராவது வந்தாங்களாம்மா, உங்களுக்கு பார்த்தாங்களா என்ன? இல்லை இன்ன வரைக்கும் யாரும் வரல, என் வீட்டுக்காரர் உயிரோடு இருக்காரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியலை அப்படின்னு ஒரே அழுது. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் தேடி நாங்கள் அதோட மீன்வளத்துறை சொன்னதுக்கு அவர் வந்து நாங்கள் தேடியே ஆள் அனுப்பினோம். ஆள் வந்து வாந்தி வந்துருச்சுன்னு திரும்பி வந்துட்டாப்ல அப்படின்னு சொன்னாப்ல. அது ஒரு அதிகாரியா இருந்து இது ஒரு பொறுப்பாடு. ஏன்னா மீனவர் குடும்பங்கிறது ஒரு பார்க்கவே அவங்களுக்கு யார் உதவி செய்வோம்? அரசாங்கம் தானே செய்யணும். அவங்கள நம்பி தானே எல்லாம் இருக்காங்க. அவங்களே இப்படி கைவிட்டாங்க. யார் பற்றி சொல்லுவாங்க? எங்கேயோ போய் கம்ப்ளைண்ட் பண்றது, என்ன செய்யறதுன்னு இது வரைக்குமே அவங்களுக்கு தெரியல. அதோட நாங்கள் தான் வாங்கம்மா, நாங்கள் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி ஏதாவது சொல்லி நாங்கள் உங்களுக்கு நாங்கள் தேடி தர சொல்லி வைக்கிறோம். அந்த அம்மாவையும் பிள்ளைகளும் கொடு 3 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாப்புல. பாருங்க, பார்க்கவே எளிமையா இருக்கு. ஒரு மீனவர் குடும்பத்துல இருந்து இப்படி நிலைமையில அப்ப என்னதான் ஒரு குடும்பத்தோடய காத்துல 10 நாள் அந்த அம்மா அழுதுகிட்டே இருக்கிறாங்க, சாப்பிடாம அழுகாம. உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாம அந்த அம்மா வாழ்றாங்க. தேடியாவது கொடுக்கணும். இல்லைன்னா அந்த அம்மாவுக்கு ஏதாவது ஒரு நிவாரண உதவியாவது கொடுக்கணும். அந்த மாதிரியாவது ஏதாவது செய்யலாம்ல. பாவம் இல்லையா, யாருமே இல்லாம அழுகுறாங்கல்ல. அப்ப நம்ம தானே எல்லாம் செய்யணும். அதனாலதான் ஒரு வேளை சாப்பாடு கூட கஷ்டப்படுறாப்புல. என்ன செய்யறதுன்னு தெரியாம அந்த அம்மா இருக்கு. யார்கிட்ட கொடுக்கணும், யார்கிட்ட இது வேணும் அப்படின்னு யாருமே இது வரைக்கும் வரலன்னு எங்ககிட்ட அழுகுறாங்க. அதனாலதான் நாங்க வந்தோம். வாங்கம்மா, நாங்க இருக்கோம்மா, அவங்களுக்கு துணையா நாங்க நிக்கிறோம்மா, நாங்க வந்தோம். தமிழக வெற்றிக்கழகம் சார்பாக மீனவர் விவசாயிக்கு எப்பவுமே உறுதுணை எடுப்போம். நாங்க வர்றோம். எப்பவுமே சும்மா கேட்க சும்மா அவுட்டு. இல்லை அப்படியே நின்றுக்கிறோம் இருங்க நின்றுக்கிறோம். அப்படியே நில்லுங்கம்மா, அப்படியே நின்றுக்கம்மா. ஓடமா நீங்கள் எடுங்க, நீங்கள் தான் வரீங்க. விடுங்க, டிஸ்டர்ப் பண்ணாதே. சரிம்மா, உள்ள போங்க. ரோட் மற்றவங்க போகணும். ஒரு ஆட்கள் 2 பேர் மட்டும் அவங்க கூட போங்க. இந்த வழியை மறிச்சுக்கிட்டு இருக்காங்க.